ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இனி இந்த அரசியல் பண்ணி பாராளுமன்றத்துக்கு போயிட்டு நம்ம சொகுசா வாழலாம், எங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும், வரப்பிரசாதங்கள்லாம் அதிகமா இருக்கும் நம்பி மட்டும் அரசியலை காலடி எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கு இன்னையோட முடிஞ்சு போச்சு. 2025 ஜனவரி மாதம் ஓய்வு பெற்றுக்கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு 3,44,00,000 ரூபாய் கொடுப்பனவாக வழங்கப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டிருக்கின்றது. 3,44,00,000. பார்லிமெண்டத்துல வந்து என்ன பேசினாங்களோ பேச்சலையோ இருந்துட்டு போன எல்லாருக்குமே ஓய்வூதியம் அப்படின்னு என்ன அது? இனி இல்ல. எங்களுக்கு ஓய்வூதிய கொடுப்பனவு வேணும். எங்களுக்கு வேற வேலைகள் இல்ல, தொழில் இல்ல. ரைட்டா? தொழில் செய்யாம தான் நாங்க இதுக்கு வாரோம். அப்ப நல்ல ஜாப் அது. இது நல்ல ஜாப் தான் உங்களுக்கு இருந்திருக்கு. அதனால தான் இந்த வார்த்தைகள் வெளியே வருது. அப்ப இந்த ஓய்வூதியம் இல்லாம போனது நாடாளுமன்றத்துல பெரிய சலசலப்பு தான். எங்களை அடுத்த எலெக்ஷன்ல எங்களை எப்படி கூட்டி துப்புரவு பண்ணிடுவாங்க, இனி என்ன நாங்க செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு பயம் தானே. சும்மாவா? நாமல் ராஜபக்ச கூட பேசாதீங்க, உதவ சித்தப்பாவை நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்துங்க அப்படின்னு நாமல் ராஜபக்சக்கு சொல்லியிருக்காங்க நீங்க பார்லிமெண்டத்துல. நீ அவருக்கு இப்படி கேள்விப்பட்டா அவருக்கு ஒவ்வொரு பக்கம் இழுத்துரும். ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகம் போய்கிட்டு இருக்கு. ஒரு மாதிரி என்ன ஊர்ல என்ன புதினங்கள்? ஊர்ல என்ன ஆகுதுன்னா, இந்த பார்லிமெண்ட்ல இப்பதான் ஒரு பிரேரணையை நிறைவேற்றிருக்காங்க அரசாங்கம். 154 வாக்குகள் ஆதரவாகவும் 2 பேர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது என்னன்னு சொன்னா, இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பார்லிமெண்ட் உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவு விஸ்ராம வெட்டும். அது இனி இல்ல. இனி யாரும் எதிர்பார்த்துறாதீங்க. எதிர்காலத்துல யாராவது சரி அது இல்லன்றதை விடுங்க. அதுக்கு எதிர்த்து வாக்களிச்ச 2 புண்ணியவனார் யாருன்னா, இப்போ ஆல்ரெடி எப்பயுமே ஏதாச்சும் பிரேரணை அரசாங்கம் முன் வச்சா எதிர்ப்பு தெரிவிக்கிற நம்ம சாமர சம்பத்தும், இன்னொருத்தர் வந்து சாணக்க மதுகோட அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மதுகோட, 2 பேர் சாமர சம்பத் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சா. இப்ப நீங்க கேட்கலாம், சரி 2 பேர் எதிர்ப்பு, அப்ப சஜித் எல்லாமே ஆதரவானு கேட்கலாம். அவங்க இல்ல, ஓட்டு போடுறதுக்கே இல்லையே, பார்லிமெண்ட்ல ஆட்கள் இல்ல, எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க வெளியே. அப்ப அவங்க எல்லாம் இல்லாம தான் இந்த வாக்கெடுப்பு நடந்திருக்கு. தெரியும், இவங்களுக்கு தெரியும் வாக்கெடுப்பு நடக்கிறதுக்கு தெரியும். தெரிஞ்சும் இதுக்கு நாங்க போட்டாலும் குத்தம், போடாட்டியும் குத்தம், பேசாம கிளம்பி வெளியே போயிருவோம் அப்படின்னு எல்லாரும் அப்படியே கூட்டத்தோட வெளியே போயிட்டாங்க. அப்ப இருந்தது வந்து எதிர்ப்பு தெரிவிக்க 2 பேர் இருந்து, இந்த 2 பேர் ரைட் அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சுட்டாங்க. இதுதான் நடந்திருக்கு இன்னைக்கு பார்லிமெண்டத்துல. அதனால இனி இந்த அரசியல் பண்ணி பார்லிமெண்டத்துக்கு போயிட்டு நம்ம சொகுசா வாழலாம், எங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும், வரப்பிரசாதங்கள்லாம் அதிகமா இருக்கும் நம்பி மட்டும் அரசியலை காலடி எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கு இன்னையோட முடிஞ்சு போச்சு. 2025 ஜனவரி மாதம் ஓய்வு பெற்றுக்கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு 3,44,00,000 ரூபாய் கொடுப்பனவாக வழங்கப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டிருக்கின்றது. 3,44,00,000 என்று கூறப்பட்டிருக்கிறது. யார் சொல்லி இருக்கிறான்னு சொன்னால் அமைச்சர் நாணயக்காரர் நீதி அமைச்சர். பாருங்க, அப்ப ஒவ்வொரு வருஷமும் இப்படி பல கோடிக்கணக்கான பணம் மக்கள் சேவை செஞ்சாங்களோ இல்லையோ, பார்லிமெண்டத்துல வந்து என்ன பேசினாங்களோ பேச்சலையோ இருந்துட்டு போன எல்லாருக்குமே ஓய்வூதியம் அப்படின்னு என்ன அது? இனி இல்ல. அது வந்து குறிப்பா சொல்லிடணும் தெளிவா, அரசாங்கத்துல இருக்க பார்லிமெண்ட் உறுப்பினர்களுக்கு உட்பட யாருக்குமே இல்ல, ஒருத்தருக்கும் இல்லை. இனி வந்து இதுல இப்ப உண்மையில பாதிக்க சொல்ல போனால் ஜேவிபி பழைய நாடாளுமன்ற உறுப்பினர் பலருக்கு இல்ல, அவங்களுக்கே இல்ல. அப்ப இல்லாம போகுது, ஒருத்தருக்கும் இல்ல. இனி வந்து இது பொதுவா தான் இருக்க போகுது. இது இப்படி போக்குள்ள இன்னும் மறுபடியும் எஸ்கேபி யூஎன்பி கூட்டணி அமைகின்ற பட்சத்தில் அதன் தலைவராக சஜித் பிரேமதாச வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக ரணில் விக்ரமசிங்க விட்டு கொடுப்பாரா? சஜித் தலைவரா இருந்துட்டு போகட்டும், ரணில் பேக்கப்ல இருப்பாரு, ஆலோசகரா இருப்பாரு. எனக்கு ஒரு யோசனை வருது. என்னது? இங்க தமிழரசு கட்சி அடிச்சு பிஞ்சு என்ன சொல்ற சுக்கு நூறாய் கொண்டிருக்குது. ஒருவேளை சுமந்திரன் சொல்லுவாரோ, ஸ்ரீதரன் நீங்க தலைவரா இருங்க, நான் செயலாளரா இருக்கிறேன், இப்ப இருக்கிற மாதிரியே நான் இருக்கிறேன், இருக்கிற இடத்த நீங்க நிரப்புங்க நினைக்கிறேன். ஐ திங்க் ஏதோ ஒன்று அந்த கட்சிக்குள்ள ஏதோ ஒன்று நடக்க போகுது, கட்சி சொல்லுது.
முன்னாடி ஊடகத்திலையும் வந்து பேராசிரியர் கீதா பொன்கலன் மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். மிக மிக முக்கியமான கருத்து. ரைட். அப்ப ஏதோ விஷயம் இருக்கு, நடக்க அவர் போகுது. கிட்டத்தட்ட சாஸ்திரம் சொல்றதை விட கட்டிக்காரா கீதா பொன்கலன். அப்படின்னு சொன்னா நடக்கும் அரசியல். அப்படி ஒரு நல்ல ஒரு திறமானவரா. இன்னொரு விடயம், தயாஸ்ரீ ஜெயசேகரவ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து இடைநிறுத்துவதற்கு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு விதிச்சிருக்கு. சரி, அப்ப ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில இருந்துகிட்டு தான் இனி பார்லிமெண்ட் உறுப்பினர் சேவை செய்வார். சரி சரி. இதுவும் போய் கொண்டிருக்குது. ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருந்துச்சு, அவரை நீக்கிறதுக்கு எல்லா வேலைப்பாடும் நடந்துகிட்டு இருந்துச்சு. அனைவரும் இன்னும் நின்றுகிட்டு இருக்காரு அப்படியே. இப்படி எல்லாம் பார்க்க பின்னால சிறிதரன் தான் ஞாபகத்துக்கு வர. அடுத்தது இன்னொன்று, சஜித் பிரேமதாசாவுக்கு எதிராக ஊச்சத்தம் எழுப்பிய விவசாயிகள் யானை பிரச்சனை தீர்வு வழங்குவதாக கூறி அரசியல் உரையாடலை நடத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்காங்க. யானை பிரச்சனையை கதைக்கன்னு கூப்பிட்ட ஆண்டில் சார். ஆனா கதைச்சது வேற என்னவாம், அவங்க சத்தம் போட்டிருக்காங்க, எங்களுக்கு இது விருப்பம் இல்லைன்னு. தெரியல. ஆமா ஆமா, சஜித் பிரேமதாசன் அந்த ஊர்ல இருக்க ஆதரவாளர்கள்லாம் சேர்ந்து இந்த விவசாயிகளுக்கு எதிராக குரல் எழுப்பி அடிக்க போயிட்டு, இப்ப வெளியே போ, நீ என்ன எங்க சஜித் பிரேமதாசனுக்கு எதிராக கதைக்கிற அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரே அமளி துமளியா இருந்துச்சு அந்த இடம். அதே மாதிரி இப்ப துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்துச்சுதானே. ஜிந்துப்பேட்ல நடந்துச்சு, களுத்தூர்ல நடந்துச்சு, முக்கியமா அங்குரங்குடையில நடந்ததுதான் பரபரப்பான விஷயம். சட்டத்தரணி அவருடைய மனைவி. இப்ப அதுல 2 பேரை கைது பண்ணிருக்காங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரர்கள் 2 பேரும் கைதாகி இருக்காங்க. இவங்க 2 பேரும் தான் இந்த பிரதான துப்பாக்கிதாரிகளுக்கு துப்பாக்கியை கொண்டு போய் கொடுத்தது. T56 அந்த துப்பாக்கியை இங்க கொலன்னாவு பகுதியிலிருந்து கொண்டு போயிட்டு அங்க பாதுகாப்பா அவங்க கையில கொடுத்திருக்கிறது இந்த 2 பேரும் தான். இவங்களுக்கு ஓர்டர் யாரு கொடுத்திருக்கிறதுன்னு சொன்னா மோதிர நிபுணையும் டுட்டுவும் தான் இந்த வேலையை பொறுப்பு கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே இவருங்க இருந்த அந்த பிரச்சனைகளுக்குள்ள இதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு பொறுப்பு கொடுத்து இவங்க 2 பேரும் போயிட்டு கொடுத்தது மாட்டிடுச்சு. சிசிடிவில மாட்டி இவங்க 2 பேரும் பிடிச்சி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜிந்துப்பேட்டை துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடக்கும் போது தங்களுடைய கடமையை சரியா செய்யல அப்படின்னு 2 போலீஸ் அதிகாரிகளை கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா ஜிந்துப்பேட்டையில நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் அதை சுத்தி வர இந்த மொபைல் போலீஸ் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க, பிரதான இடங்கள்ல. அப்ப இவங்களை தாண்டி தான் துப்பாக்கிதாரி உள்ள சுட்டுட்டு இவங்களை தாண்டி தான் வெளியே போயிருக்காப்புல. அப்ப எப்படி இவங்களுக்கு தெரியாம இருக்காங்க, இவங்க கவனக்குறைவுனால தானே இது நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால 2 போலீஸ் அதிகாரிகளை கைது பண்ணியிருக்காங்க. இப்படி மும்முரமா போய்கிட்டு இருக்கு. பாப்போம், இன்னும் விசாரணைகள் நடக்குது, வெளியே வரும். சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரட்நாயக்க குறிப்பிட்டிருக்கின்றார், நாங்கள் செய்ததை காட்ட ஹாலிவுட்டை ஹயர் பண்ணுவோம். இவ்வளவு 10 எதிர்கட்சிகள் குடு ஐஸ் பற்றி ஏன் கேள்வி கேட்பதில்லை, போதைப் பொருள் பற்றி ஏன் கேள்வி கேட்கறீங்களா எதிர்கட்சியிட்ட கேட்டுக்க. ඇයි මේ කුඩු සහ අයිස් ගැන එක 22ක්වත් අහන්නේ නැත්තේ? ඔබතුමී දන්නවා මෙතන වැඩිපුරත් ප්‍රශ්න අහනවනේ. කතානායකතුමාක රණ්ඩු වෙවි ප්‍රශ්න අහන. හැබැයි තාම කුඩු ගැන අයිස් ගැන මේ මහා විශාල මහා විශාල මේ අත්අඩංගුවට ගැනීම වෙනවා. නිකම් සංදර්ශන නෙමෙයි. මේ අපි කරපු වැඩවලට මාධ්‍ය සංදර්ශන තිබ්බනම් අපි බොලිවුඩ් එක හය කරන්න ඕන. அதே மாதிரி உங்களோட கூட்டாளி மிகுந்தல தேர சொல்லி இருக்கு, 160 பேரையும் வீழ்த்தணும், நானும் வாரன், நீங்கள் எல்லோரும் ஒன்று சேருங்கள் என்று நாமளை கூப்பிட்டு ஆலோசனை சொல்லி இருக்கு. 20 வாராங்க, இப்ப 20 வாராங்க, எல்லாரும் சேர்ந்து வாராங்க. என்ன செய்வாங்கன்னு தெரியல. ஜனாதிபதி இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்காரு. நல்லா கெத்தா அப்படி ஸ்டைலா போறாரு ஏர்போர்ட்ல. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விசேட அழைப்பிற்கிடங்க AI இம்பாக்ட் 2026 மாநாட்டில் பங்கேற்பதற்காக இன்று இந்தியா விஜயம் பயணமானேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போறாரு. போயிட்டு வாங்க. செல்வா போய் வந்த அதே நேரத்தில் இவரும் போறது ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல் சம்பவமா தான் இது பார்க்கப்படுது. ஒரு பெரிய ஒரு வெற்றியான உரையாத்தான் அல்லது பயணமாத்தான் அவருக்கு இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இன்னொருத்தர் தான் இந்த ரஞ்சித் கீர்த்தி தென்னக்கோன்.
இருந்த ஒரு ஆளுநர் இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா இவர் கொஞ்சம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாத்தான் தொடர்ந்து பதிவுகளை மேற்கொள்வார். இப்ப ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஏற்கனவே ஒரு வழக்கு விசாரணை போய்கிட்டு இருக்கு. அது சம்பந்தமா நாளைய தினமும் வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். சமான் நேக்கநாயக்குக்கு பிணை வழங்குவதா இல்லையா சம்பந்தமானது. இப்படி இருக்கிற இடத்துல இவர் போட்டிருக்காரு என்ன சொன்னா டெய்ரி மில்லர் கட் பண்ணுங்க. டெய்லி மிரர் பத்திரிகையில இவரோட வழக்கு விசாரணை சம்பந்தமா ஒரு செய்தி போட்டிருக்காங்கன்னு இவர் Facebookல ஒரு பதிவு போட்டிருக்காரு. பார்த்தா அது ஒரு போலியான பதிவு. டெய்லி மிரர்ல அப்படி ஒரு நியூஸ் போட்டே இல்லை. என்னன்னு சொன்னா இந்த யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டில இருந்து ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியா உத்தியோகபூர்வமா அவங்க அழைப்பு எடுத்திருக்காங்க. சோ ஒரு உத்தியோகபூர்வமான அழைப்பை ஏற்றுதான் ரணில் விக்ரமசிங்க லண்டன் நோக்கி பயணமானாரு. இதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவர் முறையா தான் அந்த பணம் எல்லாம் செலவழிச்சிருக்காருன்னு சப்போர்ட்டிவா ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இன்னைக்கு இருக்காங்க தான் இந்த இளம் ஊடகவியலாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவதானிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப அவங்க போடுறாங்க இப்படி ஒரு பொய் எதுக்கு சொல்லணும் ரணிலுடைய ஆதரவாளர்கள். டெய்லி மிரர்ல இப்படி ஒரு செய்தியும் இல்ல. அதோட அந்த யூனிவர்சிட்டியை அப்படி ஒரு உத்தியோகபூர்வமா எதுவுமே அறிவிக்கவும் இல்லை அப்படின்னு உறுதிப்படுத்தி அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா இந்த அவங்க நினைச்சுக்கிட்டாங்க நீதிமன்றத்துல இந்த கேஸ் இல்லாம பண்ணிடுவாங்க, தடை இது இல்ல, இதுக்கு மேல விசாரணை நடத்த தேவையில்ல, விடுதலை பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆதரவாளர்கள் நினைச்சிருக்காங்க. அப்படி ஒன்றும் இல்லையா, அது விசாரணை நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இப்ப இன்னைக்கு இந்த ஓய்வூதிய பிரேரணை ரத்து செய்யற பிரேரணை இப்போ ரத்து செய்துட்டாங்க. ஆமா ரத்து செய்தாச்சு. இனி அதை பத்தி கதைக்க கூடாது. ஆனா நீங்க ஆரம்பத்திலே சஜிபே எஸ்ஜேபி சார்பா ஒருத்தர் காய்ச்சல் யாருன்னா பார்லிமெண்ட் உறுப்பினர் அர்ச்சன ராஜகருணா. அவர் என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு ஓய்வூதிய கொடுப்பனவு வேணும், எங்களுக்கு வேற வேலைகள் இல்ல, தொழில் இல்ல, ரைட்டா, தொழில் செய்யாம தான் நாங்க இதுக்கு வாரோம். அப்ப நல்ல ஜாப், அது இது நல்ல ஜாப் தான் உங்களுக்கு இருக்கு. அதனால தான் இந்த வார்த்தைகள் வெளியே வருது. நாங்க வேற வேலை செய்யாம நாங்க இந்த தொழிலுக்கு வாரோம், இதுக்கு வாரம் அப்படின்னு கொடுப்பனவு கிடைக்காட்டி நாங்க என்ன செய்யறது? இப்ப பல பேர் இருக்காங்க மருந்து வாங்குறாங்க, வயசான காலத்துல இந்த ஓய்வூதிய பணத்தை வச்சு அவங்களுக்கான மருத்துவ செலவெல்லாம் பாக்குறாங்க. நீங்க இப்ப இதை நிறுத்தப்பட்டுட்டீங்கன்னு சொன்னா நாளைக்கு அரசியலுக்கு வாரவங்க ஒரு ஒரு கோபத்துல ஒரு விரக்தியில வெவ்வேறு செயற்பாடுகள்ல ஈடுபடலாம். அப்படின்னு சொல்றாரு. பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக, பணத்தை தேடுறதுக்காக வெவ்வேறு தொழில ஈடுபடலாம் தானே, அது பிழைத்தானே. அதனால நீங்க அதுக்கு வழி வெட்டுறீங்க, இதே கொடுங்க, இதை நிப்பாட்டாங்க. ஒரே சண்டை காலையிலே. அப்ப ஓய்வூதியம் இல்லாம போனது நாடாளுமன்றத்துல பெரிய சலசலப்பு தான். நிறைய பேருக்கு பிடிக்கல. இனி என்னடா அப்பா எங்களுக்குன்னு சந்தோஷமா ஒண்ணு வந்துகிட்டு இருந்துச்சு, இப்ப அதையும் நிப்பாட்டிட்டாங்க, இதுக்கு வேணா நாங்க வாய்ப்பு எங்களை அடுத்த எலெக்ஷன்ல எங்களை எப்படி கூட்டி துப்புரவு பண்ணிடுவாங்க, இது என்ன நாங்க செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு பயம் தானே, சும்மாவா? அதனோட பல மாற்றங்கள் பல வடிவங்கள்ல வெளிப்பட்டு கொண்டிருக்குது. இது எல்லா விதத்திலையும் வெளிப்படணும். இப்ப லஞ்ச ஊழல், மற்றது பல ஒழுங்குபடுத்தல்கள், நாடு ஏதோ ஒரு வகையில சீராக்கிறதுக்கு முயற்சி செய்யற கொண்டு நாடு முழுமையா சுத்தம் செய்யப்படணும். பசில் ராஜபக்ச தொடர்புல ஏதோ ஒரு கருத்து ஒன்று வந்திருக்கு. உடனடியாக அவரை அமெரிக்காவில இருந்து பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிக்கிறாங்க, அழைச்சிக்கிட்டு வாங்கன்னு சொல்லி. நீங்க நாமல் ராஜபக்ச கூட பேசாதீங்க, உதவ சித்தப்பாவை நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்துங்க அப்படின்னு நாமல் ராஜபக்சக்கு சொல்லியிருக்காங்க நீங்க பார்லிமெண்ட்ல. நீ அவருக்கு இப்படி கேள்விப்பட்டா அவருக்கு ஒவ்வொரு பக்கம் இழுத்துரும். அவர் எங்க வார இனி அவர் ஆளை பிடிக்க முடியாது. அதே மாதிரி சொல்லி ஆகணும்னா நேற்று T20 வேர்ல்ட் கப்ல இலங்கை அணி ஒரு அபாரமா விளையாண்டு இப்ப சூப்பர் 8க்கு தெரிவாகி இருக்காங்க. அவங்களோட எதிர்பார்த்த ஆஸ்திரேலியாவுக்கு அந்த அடி, செம்ம அடி, ஆஸ்திரேலியாவுக்கு போட்டு வெளியே அனுப்பியாச்சு. இன்னைக்கு நடக்கிற மேட்ச் நடக்கல, ஏன்னா கண்டில ஒரே மழை. இப்ப இங்கெல்லாம் ஒரு மந்தமான காலநிலை தான் கொழும்புலையும். சோ அந்த மேட்ச் விடுபட்டதுனால சிம்பாப்வே, ஸ்ரீலங்கா அந்த குரூப்ல இருந்து உள்ள தெரிவாகி இருக்காங்க. ஆஸ்திரேலியா வெளியே போயிருச்சு, அதுதான் ஷாக்கிங்க. இப்ப ஸ்ரீலங்காவுக்கு வாழ்த்து. இலங்கை அணியில T20ல விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு வீரர் சம்பந்தமா ஒரு காணொலி ஒன்று பார்த்தேன். அவங்களோட அம்மா விகாரைக்கு வெளியில பூ விட்டு கொண்டிருந்த செஞ்சுரி அடிச்சாரு. ஆஸ்திரேலியாவுக்கு அப்படி அடி 100 அடிச்சு அப்படி கெத்தா நின்னாப்புல. அந்த அவர்னாலதான் நேற்று மெச்ச அந்த அம்மா அவரை ஏதோ தலையில கை வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று நான் பார்க்கக்கூடிய இருந்தது. அவர் உண்மையில என்ன சொல்றேன், அந்த தாய் தந்தையரை கவனிக்க இந்த இடத்துல ஒரு பொது கருத்துன்னு சொல்றேன். அண்மை காலங்கள்ல இலங்கையில குறிப்பா
அம்மா அப்பாவை பார்க்காத பிள்ளைகள், அதிக அளவுல தாய் தந்தையர் தனிமைப்படுத்தப்பட்டு அல்லது அவங்களுக்கான அரவணைப்பு இல்லாம போய் கொண்டிருக்குது. ஆமா. நான் முடிஞ்ச வரையில எனக்கு கிடைக்கிற சமூக வலைத்தளங்கள் அம்மாவை பாருங்கன்னு தான் நான் சொல்றேன். என்றால் ஆமா. ஆக குறைஞ்சது இருக்கும் வரைக்கும் அம்மாண்டு சொல்லாம இல்லாம விட்டதுக்கு பிறகு அந்த அவங்க இறந்ததுக்கு பிறகு படையல் அல்லது அவங்களுக்கு பூசை கொடுக்கறது, திருப்பலி கொடுக்கறது, அவங்களுக்கான தானம் கொடுக்கறது எந்த எதுவுமே பயனுமே இல்ல. செய்யாதுங்க. இருக்கக்குள்ள ஆறா இருந்தாலும் அம்மாவை பாருங்க. பட்ட அம்மாவை பார்க்காதவங்களோட வாழ்க்கை வந்து கிட்டத்தட்ட பாலைவனம் தான். அவங்கள்ட்ட வளர்ச்சி இருக்காது, சரி. தேய்மானம் தான் இருக்கும். ம். இதேன்னு சொல்றேன்னா அந்த கிரிக்கெட் வீரர் அவர் அந்த வெற்றி பெற்றோன்னா அவரோட வெற்றி. தாய் போய் மிக சாதாரணமா நிக்கிறா. விகாரைக்கு வழியில பூவித்த ஒரு தாய் ஆமா, என ஆமா, ஒரு ஆமா. பெரிய நிகழ்ச்சியா இருந்தது. கிரிக்கெட் போர்டு முன்னுக்கு அவங்க தான் பெத்தொன்னு சங்கையை அழைச்சிட்டு வர்றது போறது எல்லாமே அவங்க பூவை வித்துக்கணும். அதே மாதிரி பெத்தொன்னு சங்கவுக்கான கிரிக்கெட் எதிர்காலத்தையும் அவருக்கு பூர்ண பண்ணி கொடுக்கணும். அதனால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த தாய். ஸோ அவங்களுக்கு நிச்சயமா நேற்று எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருக்கு வேணா அந்த மேட்ச் தன்னோட மகன் வின் பண்ணி கொடுத்திருக்காருன்னு சொன்னா சும்மாவா? எல்லாருமே இந்தியாவுல எல்லாம் அப்படி பாராட்டுறாங்க பெத்தொன்னு சங்கை. அதான் எல்லாரும் அந்த தாய்மாரை பாருங்கன்னு சொல்லித்தான் நான் சொல்லுவேன். சரி. தயவான வேண்டுகோள்னா தாய்மார் இப்ப தங்களுடைய முதிர்ச்சி காலங்கள்ல உண்மையா அன்பு பாசத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்க, உடுப்பு கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க, பணம் கொடுக்குறீங்க. ஆனா கொடுக்க வேண்டியது ஒன்றை எங்கேயும் காசு கொடுத்து வாங்க எல்லாம் அந்த அன்பை கொடுங்க. இந்த அன்பை கொடுத்துட்டு நீங்க 4 விஷயத்தையும் கொஞ்சமா கொடுத்தா கூட அது பெரிய திருப்தியா இருக்கும். வயது முதிர்ந்த காலத்துல தாய் தகப்பனை எல்லாரும் அன்பா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பத்தும் நிசாந்த என்றவர் அந்த கதத்தாலான் இது வந்தது. இதான் டெல்சான். சொல்றதுக்கு ஓகே, நாளைக்கு சந்திப்போம். பாய். பாய். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.